நீங்கள் எதிர்பார்க்காம போனீங்கன்னு சொன்னீங்க. நிறைய பேர் சொல்கிறது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் ரொம்ப எதிர்பார்த்தோம் அப்படின்னு. இந்த ஹைப்புங்கிறது அவங்க கிரியேட் பண்ணதா இல்லை அதுவாகவே கிரியேட் ஆனதா? தானாகவே கிரியேட் ஆயிடுச்சு. அது என்னென்னா, இப்போ இந்தியாவில் வந்து ஒரு மிக முக்கியமான இயக்குனராக லோகேஷ் கனகராஜ் மாறிட்டார். அந்தளவுக்கு ஒரு வெற்றி படங்களை கொடுத்துட்டாரா, அவருடைய படங்களில் ஒரு பெரிய மேஜிக் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்னவோ அந்த பேர் அவருக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ரஜினி இந்த வயதுலேயும் 75 வயதுலேயும் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னா அதை பார்த்து ரொம்ப வியக்கிறாங்க. இன்னமும் அவருக்கான அந்த மவுசு குறையவே இல்லை. அவருடைய ரசிகர் கூட்டம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய திரளான ரசிகர் கூட்டம், அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு லோகேஷோடு இணையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆயிடுது. கூட சன் பிக்சர்ஸ் வேறு இவ்வளோ பெரிய படம் நிறுவனம், இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த முதல்ல சூறாவளி எப்படி சின்னதாக தானே கிளம்புவோம், அப்படியே மெல்ல அப்படியே கிளம்பி பெரிய சூறாவளியாக அது மாறிடுச்சு. அது இவங்க உருவாக்குனது இல்லை, தானாக உருவானது. இந்த இடத்துல சறுக்குச்சுன்னு நினைக்கிறீங்க படம்? இல்லை, ஆக்சுவலாக வந்து ரஜினியினுடைய இந்த கேரக்டரே வந்து, அதாவது ஒரு பிணம் எரிக்கிறவராக ரஜினியை காமிச்சிட்டாங்களேங்கிறது எனக்கே வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக ரஜினி ரசிகர்கள் வந்து அந்த கேரக்டரை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது.